வணக்கம். இது வாட் ஐ ஈட் இன் அ வீக் vlog. டே 1 பொறுத்த வரைக்கும் மார்னிங் எந்திரிச்சதும் ஒரு கப் ஆஃப் காஃபி குடித்தேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ். எப்போவுமே சோம்பேறித்தனம் படுவேன், பட் இன்றைக்கி ஒழுங்காக வாட்டர்மெலன் சீட்லாம் ரிமூவ் பண்ணி ஜூஸ் பண்ணி குடித்தேன். அது கூட சுகர் நான் ஆட் பண்ணல. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். பொமோகிரானட், அது கூட கோவா எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஈவினிங் போல் மறுபடியும் ஒரு கப் ஆஃப் காஃபி குடித்தேன். நைட் டின்னருக்கு 2 சப்பாத்தி, அது கூட வெஜ் குருமா. ஸோ இதோட அந்த டே ஓவர். நெக்ஸ்ட் டே டூ பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெளியே போகிற வேலை இருந்தது. ஸோ மார்னிங்கே நாங்கள் எதுவுமே செய்யலை, கடையில் தான் வாங்கியிருந்தோம் சப்பாத்தி. அண்ட் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டே நான் vlog பண்ணலை, பிகாஸ் நான் வெளியில் போயிட்டேன். அதனால அந்த டே பிரேக்ஃபாஸ்ட்டோட முடிஞ்சுது. டே 3 பொறுத்த வரைக்கும் ஒரு கப் ஆஃப் காஃபி, மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி, அது கூட சொரக்காய் வகையில் இருக்க எந்த காயின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த வகையில் இருக்க ஒரு காயோட கூட்டு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரசம் சாதம், அது கூட முட்டை பொடி மாஸ், கீரை பொரியல், அண்ட் அதுக்கப்புறமா சொரக்காய் பொரியல் நினைக்கிறேன். அண்ட் மறுபடியும் நைட்டுக்கு 2 சப்பாத்தி, அது கூட வெஜ் குருமா. அதோட அந்த டே ஓவர். நெக்ஸ்ட் டே 4 பொறுத்த வரைக்கும் மார்னிங் இருந்தது ஒரு கப் ஆஃப் காஃபி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ். இன்றைக்கும் சோம்பேறித்தனம் படாமல் ஒழுங்காக ஜூஸ் போட்டு குடித்தேன். அண்ட் அதை குடித்து முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் கோவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோவா கட் பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் ஈவினிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு கப் ஆஃப் காஃபி குடித்தேன். நைட் டின்னருக்கு 2 சப்பாத்தி, அது கூட சொரக்காய் கூட்டு. அண்ட் அதோட அந்த டே ஓவர். நெக்ஸ்ட் டே 5 பொறுத்த வரைக்கும் மார்னிங் எழுந்திரிச்சதும் காஃபி, அண்ட் அதுக்கப்புறமா 2 சப்பாத்தி, அது கூட கத்திரிக்காய் பஜ்ஜி. ஸோ ஏதாவது ஒரு காய், அது கூட பருப்பு போட்டு அதை செஞ்சு சாப்பிட்றது தான். அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னு குடிச்சிட்டு, அண்ட் நைட்டு டின்னருக்கு 2 சப்பாத்தி கூட வேர்க்கடலை சட்னி. அன்றைக்கி நான் ஆஃப்டர்நூன் சாப்பிடல, 2 வேளை சப்பாத்தி சாப்பிட்டேன், அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறமா டே 6 பொறுத்த வரைக்கும் மார்னிங் எழுந்திரிச்சதும் ஒரு கப் ஆஃப் காஃபி, அண்ட் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி. இது கேபேஜ் கூட்டு, கேபேஜும் அது கூட பருப்பெல்லாம் போட்டு பண்ணுறது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குமே சாதம் கூட அதே கேபேஜ் கூட்டு, அது கூட கீரை பொரியல் எடுத்துக்கிட்டேன். தனியாக குழம்புலாம் எதுவும் இல்லை, சாதத்தை அந்த கேபேஜ் கூட்டோடு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். ஈவினிங் ஒரு கப் ஆஃப் காஃபி, அது கூட 2 பிஸ்கெட். நைட் டின்னருக்கு 2 சப்பாத்தி கூட தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க, அதோட அந்த டே ஓவர். நெக்ஸ்ட் டே 7 பொறுத்த வரைக்கும் ஒரு கப் ஆஃப் காஃபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி கூட தக்காளி சட்னி. 2 விதமாக செய்வாங்க அம்மா, ஒன்று தேங்காய் அரைச்சி ஊற்றி, இன்னொன்று தேங்காய் அரைச்சி ஊற்றாமல். ஸோ 2மே வச்சுருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாதம், பருப்பு பொடி, அது கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் பொரியல், அது கூட கீரை பொரியல். பருப்பு பொடியோடு நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க, எனக்கு நெய் பிடிக்காது, அதனால நான் ஆயில் ஊற்றி சாப்பிட்டேன். அண்ட் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 o'clock போல் எனக்கு ஃப்ரூட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு கிரேப்ஸ் சாப்பிட்டேன். அண்ட் அது முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4:35 கிட்ட ஒரு கப் ஆஃப் காஃபி குடித்தாச்சு. நைட் டின்னருக்கு எனக்கு சப்பாத்தி, அது கூட வேர்க்கடலை சட்னி. அவ்வளோதான் இந்த வீக்கோட vlog. இதே மாதிரி இன்னொரு வாட் ஐ ஈட் இன் அ வீக் vlogல பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.